நம்ம சிஎம் சார் சிஎம் ஆவறதுக்கு முன்னாடி பேசினதை கேளுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். அதே மாதிரி நம்ம சிஎம் ஆன புறம் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிட்டார், கேன்சல், கட் பண்ணி விட்டார். அப்போ அந்த இடத்த என்ன செய்வாங்கன்னு நம்ம அமைச்சர் அக்கா சொல்லுவாங்க, கேளுங்க. மிக உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாட்டு தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி பகுதியில் ஏற்படும். அதாவது விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், நீர்நிலைகள் பாதிக்கப்படும், காற்று மாசு, அந்த மாதிரிப்பட்ட இயற்கை சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி தான் பரந்தூர் விமான நிலையத்தை ப்ராஜெக்டை கட் பண்ணி விட்டாங்க. இப்போ அதே இடத்துல தொழில் முனையங்கள், தொழிற்கூடங்கள், தொழிற்சாலைகள் வேறு மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்தால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுமா படாதா? விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுமா படாதா? காற்று மாசுபடுமா படாதா? நமக்கு புரியலை. விமான நிலையம் வந்தால் தான் இதெல்லாம் ஆகும்னா தொழிற்சாலைகள் வந்தாலும் இதெல்லாம் ஆகும் தானே? இது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? விமான நிலையம் வந்தாச்சுனாங்கி அங்கே இருக்க சுற்றுச்சூழலே போகிற மாதிரியும், தொழிற்சாலைகள் வந்தாச்சுனாங்கி அங்கே இருக்க சுற்றுச்சூழலே மேன்மை அடைகிற மாதிரியும் நல்ல ஆட்களை தான் செலக்ட் பண்ணி உள்ளே விட்டுருக்கீங்க.